ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிக்கோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சவுதி அரேபியாவானது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவிடமிருந்து விலகுகிறதா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ரஷ்யாவானது மிக கடுமையான தாக்குதல்களை உக்ரைன் மீது தொடுத்திருக்காங்க, பதிலடி தாக்குதல். இது என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் ஷார்ட்டாக பார்ப்போம். டிக்கோட் வித் ரசூல் அப்படிங்கிற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது அமெரிக்காவில் கடந்த 35 ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் பயன்படுத்தக்கூடிய விமானத்தை ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற விமானம் பயன்படுத்தியிருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி அதை கைவிட்டுட்டு இப்போ இடையில அமெரிக்க அதிபர் வந்து பதவியேற்றார் இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கத்தாருக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அப்போ கத்தாரினுடைய அதிபர் வந்து அன்பளிப்பாக கொடுத்த அந்த விமானத்தை கிட்டத்தட்ட 450 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு அதனுடைய மதிப்பு சொல்லப்படுது. அந்த விமானத்தை இப்போது பயன்பாட்டுக்கு, அதாவது வெள்ளை மாளிகையினுடைய பறக்கும் தளமாக மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் டிசி செய்தி ஊடகமானது இன்றைக்கி அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அதை பயன்பாட்டுக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிட்டாரு. அதை ஏறுறதுக்கு முன்னாடி அவர் அந்த கத்தாரை அதிகமாக பாராட்டியும், அந்த அதிபர் மேலே நல்ல மரியாதையும் பாராட்டுதலையும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த இது பயன்பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மசூத் பெஷிஷியான், அதாவது ஈரானினுடைய அதிபர் மசூத் பெஷிஷியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, 3 மில்லியன் டாலரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து முதல் கட்டமாக, அதாவது நாங்கள் ஏற்றுமதி செய்கிற மற்றும் இறக்குமதி ஆகிய ஒரு சில தடைகள் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்துச்சு இல்லையா பொருளாதார தடைகள், அதையெல்லாம் நீக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 50,000 பேரல்களை நாங்கள் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பொருட்களை விற்பனைக்கும் உள்ளாக்கியிருக்கோம், இறக்குமதியும் செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் முழு கவனத்தையும் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்டை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. அந்த 5 பாயிண்ட் நடந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் போவதாக இப்போ மசூத் பெஷிஷியான் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகமானது அதை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவங்க முதல் கட்டமாக அவங்க மெயினாக சொல்ல வர்றது இந்த லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வரணும், ஹிஸ்புல்லா லெபனான் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெட் ஜோனாக அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளிலேருந்து வெளியாகின அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, லெபனானுடைய அப்பாவி மக்கள் திரும்ப வந்து குடியேற்றப்படணும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவுக்கு எந்த விதமான தாக்குதல்களும் அந்த இஸ்ரேலிலிருந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அந்த மக்கள் அமைதியான வாழ்வதற்கு என்ன வழியோ அதை செய்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க மெயினாக வலியுறுத்தி வராங்க. அந்த 5 பாயிண்ட்ஸு முழுவதுமாக நடந்தால் மட்டும்தான் அடுத்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் உட்காருவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதற்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜேடி வான்ஸ் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்று செஞ்சுருந்தார். அதில் வாஷிங் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஜேடி வான்ஸ் சொன்ன கருத்தை வச்சு பார்த்தோம்னா, அவங்க மீண்டும் வந்து அந்த போர் சூழலை உருவாக்குறதுக்கு தான் அவங்க அமெரிக்காவானது திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அவர் திரும்ப வந்து, அதாவது அமெரிக்கா ஈரான் மேலேயே ஒரு குற்றத்தை சாட்டுற மாதிரி, ஈரான் வந்து இதுக்கு சரியான முறையில் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரமாட்டாங்க போல இருக்குது. அதாவது அவங்க மீண்டும் திரும்ப அந்த பழைய போர் குணத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 60 நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்கிறோம், எங்களுடைய எரிபொருள் பற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறது இல்லாமல் உலக நாட்டுகளுக்கும் அனைத்து பற்றாக்குறையையும் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க, அதாவது இந்த 60 நாள் ஒப்பந்தங்கிறது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அவங்க அந்த அனைத்து நாடுகளுக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கச்சா எண்ணெய் வெளியேற்றுறதுல அதில் விலை ஏறிடுச்சிருந்துச்சியா, அதுலேருந்து அவங்க வந்து விலக்கு அளித்து ஆக மொத்தத்தில் ரேட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல அவங்க இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற ஒரு நல்ல ஒரு சான்ஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெனிசுலாவிலேருந்து எல்லாத்தையும் கைப்பற்றி அதையும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அதன் மூலயமா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் எங்களால் செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்ச்சூழல் ஏற்பட்டால் கூட மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் விநியோகம் பண்ணுறதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்க. அதில் எதை நோக்கி போகுது அப்படின்னாக்கா, திரும்பவும் அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அதிபர் ஜனாதிபதி எங்களிடம் கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அவர் வாஷிங் ஜேர்னல் பத்திரிகைக்கு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி
அதாவது இஸ்ரேலினுடைய போர் அமைச்சர் கட்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது ஈரான் மேலே 3ஆம் கட்ட தாக்குதல்களை நாங்கள் தொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ அவங்க வந்து முடிவு பண்ணி தான் இவங்க 2 பேரும் ஒரு வித நாடகத்தை நடத்திக்கிட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் ஈரான் மேலே 3ஆம் கட்ட தாக்குதல்களை தொடுக்க போகிறோம், பிரபஞ்சத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு 48 மணி நேரம் கெடுவோம் லெபனான் மேலே வச்சுருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த 48 மணி நேரம் கழிச்சு லெபனான் இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே ஹிஸ்புல்லா தாக்குதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சு லெபனான் மேலே தாக்குதல் செஞ்சு பெய்ரூட்டை அடிக்கும் போது ஈரான் உடைய வந்து இஸ்ரேலை கண்டிப்பாங்க, இல்லைன்னா தாக்குதல் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒப்பந்தத்தை நம்ம அழிச்சிடலாம், அந்த ஒப்பந்தத்தை கெடுத்துடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் அமெரிக்கா வந்து அதில் தலையிடுவாங்க, போர்ச்சூழல் உருவாகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க. இதற்கு முஜ்தபா அல் கமனியினுடைய குரூப், அதாவது அவங்களுடைய ஆலோசகர்கள் இதுக்கு முழுவதுமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதை அவங்க ஏற்கனவே தடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு போகாதீங்க, அவங்களுக்கு இந்த அதாவது நவம்பர் மாதத்தில் உள்ள எலெக்ஷனை கருதி தான் அவங்க வந்து இப்போ அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்கு இல்லையா, 60 ரூபா அளவுக்கு வந்திருக்கு இல்லையா. முன்னாடி 100 ரூபா 107 ரூபா 120 ரூபா வரலாம் போயிட்டு இருந்தது. அப்போ இது மாதிரி விலையற்ற இருந்துச்சு அப்படின்னாக்கா அமெரிக்காவினுடைய மக்கள் எதிர்ப்புக்கு ஆளாகி அந்த எலெக்ஷனில் தோல்க்க நேரிடும். அவங்க இதை ரீஃபில் பண்ணிக்கிட்டு திரும்பவும் போர்ச்சூழலுக்கு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியே வந்து மீண்டும் போர்ச்சூழலுக்கு நீங்கள் எப்போதும் செஞ்ச மாதிரி இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கட்டுப்படுத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முஜ்தபா அல் கமனியினுடைய குரூப் வந்து அவங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அவரும் இதை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. பெஷஷியன் அரசுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீங்கள் போருக்கு திரும்புங்க, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் போர்ச்சூழல் ஆரம்பித்தா மட்டும்தான் ஈரான் கைவசம் ஓங்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த போர் அவங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈராக்கில் நம்ம ஒரு 2 நாளாக பார்த்துருக்கோம். அதாவது அந்த அரசாங்கம் புதியதாக பொறுப்பேற்ற அரசாங்கம், அலி அல் ஜைதி அவருடைய அரசாங்கம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க இல்லையா. அப்போது அனைத்து ஒரு 17-18 எம்பியினுடைய லிஸ்ட்டு, அமைச்சர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க. நிறைய பேரை கைது பண்ணியும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடுகளில் சோதனைப்படுத்தி அந்த டாலர்களை திரும்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து ஹிந்த் அல் அராசி அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 27 கிலோ தூய தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தங்கத்தில் தங்களுடைய உள்ளாடை மற்றும் இன்னர்வியர்களை தயார் செய்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட மதிப்புகள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும், 27 கிலோ தூய தங்கம் அப்படிங்கிறாங்க. அதை இன்றைக்கி அந்த ஊழல் தடுப்பு அதிகாரிகள் கைப்பற்றி அங்கே உள்ள பணங்களையும் அவங்க அங்கே டாலர்களாக மீட்டெடுக்கப்பட்ட பணத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதன் மாதிரி ஈராக்கில் இப்போ நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு வராங்க அந்த கவர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏமன் அன்சாருல்லா நம்ம இது சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். தொடர்ச்சியாக ஏமன் மற்றும் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள போர்ச்சூழல்கள், சூடான் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது தொடர்ச்சியான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் முன்னால் உள்ள வீடியோக்கும் இப்போ உள்ள வீடியோக்கும் என்ன அப்படிங்கிறது தொடர்பு புரியும். அதாவது ஏமன் அன்சாருல்லா குரூப் வந்து போர்ச்சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது காரணம் வந்து சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ், அதாவது கூட்டுப்படைகள், அதாவது முழுக்க சவுதி தான் காரணம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏமன் உடைய ஏடன் பகுதிகளில் சவுதியினுடைய கூட்டுப்படைகள் வந்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அங்கே உள்ள மார்க்க அறிஞர்கள் கூட்டமைப்பு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரியான ஆக்கிரமிப்பாளர்கள் நம்மளுக்கு எப்போவுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுங்க. அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்கிறது யாருன்னா சவுதியை தான் சொல்கிறாங்க. சவுதியினுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. அதாவது எங்கள் நாட்டு மக்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் அழிக்கிறதுலேயே அவங்க குறியாக இருக்காங்க. எங்களை வந்து அழித்து எங்கள் நாட்டை கைப்பற்றுங்கிற ஒரே குறிக்கோளில் அவங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவுடன் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டு வராங்க. அதனால் அவங்களை இதுக்கப்புறம் நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது, அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாகவும் அந்த மார்க்க அறிஞர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 அவங்களுக்குள்ள இந்த அமைதி ஒப்பந்தம் ஓமன் தலைமையில் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தையும் இப்போ கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமையில் சவுதி அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, G7 மாநாட்டுக்கு சவுதியினுடைய சல்மான் போகலை. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, G7 மாநாட்டுக்கு ட்ரம்ப்லாம் வந்திருந்தார் இல்லையா, இதுக்கு வந்து சல்மான் போகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஈரானுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பு ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. ஏன்னா இந்த முதல் கட்ட போரில் வந்து ஈரான் எல்லா நாட்டையும் சாரசைட்டாக தாக்குனாங்க. அந்த 2ஆம் கட்ட போர் வந்து ஆரம்பிச்சாங்க. 2ஆம் கட்டத்தில் வந்து சவுதி அதிகம் தாக்குதல் பண்ணலை. அப்போ தான் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகை, கடல் முற்றுகைன்னு சொல்லிட்டு ட்ரம்பும் ஒரு பகுதியில் ஒரு இது ஒன்று போட்டிருந்தார் இல்லையா, ஆரம்பிச்சிருந்தார் இல்லையா, அதை வந்து முறியடிக்கும் விதமாக
சவுதி சல்மான் என்ன பண்ணியிருக்காரு, எங்களுடைய நாட்டிலிருந்து நீங்கள் ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது, சைட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுதியினுடைய அரசாங்கம் அவங்களுக்கு மேலே அந்த சல்மான் வந்து மிக கடுமையான கேட்டுக்கொண்டதால ப்ராஜெக்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து ட்ரம்ப் வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதனால் வந்து இப்போ அவர் சவுதி சல்மானுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதாவது சவுதியினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா தான் முழு பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி பங்காற்றும் போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஐடோம் சிஸ்டம் இதெல்லாம் வந்து திரும்ப எடுப்பதற்கான ஒரு முயற்சியை இப்போ ட்ரம்ப் மேற்கொண்டு வராரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக வரும் காலங்களில் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, இல்லை இதுவும் ஒரு வகையிலான ட்ராமா தானா அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம சோதித்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உக்ரைன் மற்றும் ரஷ்யா இது இரண்டுத்துக்கும் ஏற்பட்டுக்கூடிய மிக கடுமையான தாக்குதல், அதாவது ஒரு மாத காலமாக என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைன் வந்து மிக கடுமையான தாக்குதல் வந்து ரஷ்யா மேலே தொடுத்திருந்தாங்க. ரஷ்யா ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் அவங்க வந்து பொறுமையாக தான் இருந்தாங்க. அவங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருந்தாங்க உக்ரைன். அப்படி இருக்கும்போது அதாவது நிறைய எண்ணெய் வயல்களை தாக்குதல் பண்ணாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா மாஸ்கோ, அதாவது தலைநகர், ரஷ்யாவினுடைய தலைநகரை வந்து நேரடியாக தாக்குதல் பண்ணாங்க உக்ரைன். அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் உக்ரைனும் அதை எதிர்நோக்கி 10 நாளாக இன்னைக்கு அடிச்சிருவாங்களா, இன்னைக்கு அடிச்சிருவாங்களா, நாளைக்கு அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நேற்று இரவு வந்து சரியான திட்டத்தில் அவங்க ரஷ்யா வந்து மிக கடுமையான தாக்குதல்களை, அதாவது உக்ரைன் பகுதியாக இருக்கக்கூடிய கீவ், ஜாபல்ஷியா, அப்புறம் சமிரிஜின் ஆகிய பகுதிகளை தொடுத்திருக்காங்க. அதில் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரிக்கு சம்பந்தமான ஒரு பில்டிங்கில் வந்து தாக்குதல் நடத்தினதில் அந்த பில்டிங் முழுவதுமாக செயலில் இருந்திருக்கு. அதில் இருந்த 30 பேர் வந்து தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 பேருக்கு மேலே இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உக்ரைனுடைய ஊடகங்களில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சொல்கிறது என்னன்னா, மீண்டும் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினா மீண்டும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 8 கிலோமீட்டர் எங்களுடைய டார்கெட்டு, அதாவது பில்டிங் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 8 கிலோமீட்டரில் ரஷ்யாவின் மொழிகள் பேசக்கூடிய மக்கள்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக அந்த பகுதியில் நாங்கள் கைப்பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறோமோ அந்த தாக்குதல் மட்டும் தான் செய்வோம். இதுக்கிடையில் எங்கள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தினா அதுக்கான விளைவுகள் உக்ரைன் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு திரும்ப உக்ரைனுடைய அதிபர் அயர்லாந்து போயிருந்தாரு. அங்கே போயிட்டு அடிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரு அடிப்பாராம், அவங்க பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. இவர் அடிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து அமைதியாக தாக்குதல், பூத்தாக்குதல் மாதிரி அமைதியாக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க அடிச்சுட்டா மட்டும் ஒரு லேசாக ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. அமைதியை வந்து விரும்பாமல் அவங்க வந்து அதாவது தாக்குதல்களையே விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் மூலமாக அவங்கள்ட்ட போயிட்டு குறை சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஐரோப்பிய யூனியன் அவங்களுக்கு வந்து ட்ரோன் மற்றும் ஆயுதங்களை, அதாவது விமானங்களை, போர் விமானங்களை கொடுப்பதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா இந்த பிரச்சனையை ஒழிகிற மாதிரி தெரியல, முடிகிற மாதிரி அது மேலும் மேலும் பிரச்சனையை ஐரோப்பிய யூனியன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது சம்பந்தமாக மேலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இஸ்ரேல் மற்றும் அதாவது இஸ்ரேலில் வந்து எல்பிஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடமிருந்து கத்தார் மற்றும் சவுதி அரேபியா மிக அதிகமான அதாவது விமானத்துக்கு, அதாவது போர் விமானங்கள், தளவாடங்கள், அதுக்கு தகுந்த இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறதாக செய்தி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ரகசியமாக போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. கத்தார் மட்டுமே 100 மில்லியன் அளவுக்கு அவங்களிடமிருந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. பார்த்தா இஸ்ரேல் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சில ஒப்பந்தங்கள் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே தான் துருக்கியும் செய்கிறாங்க, எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட உள்ள பிஸ்னஸ் டீலை கைவிட மாட்டேங்கிறாங்க. மேலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.